பிரஜின் சொல்றாரு. இந்த மாரி வந்து "ஏய் இங்க பாரு என்ன ஆனாலும் குட்டிச்சாத்தான் குட்டிச்சாத்தான் தான். அது வந்து என்னைக்கும் மாறவே மாறாது. என்னைக்குமே அது இதாகாது. அதனால அதுட்ட எப்போ நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும்" அப்படின்னு. உடனே திவ்யா சாண்ட்ராவ பார்க்குறாங்க. சாண்ட்ரா திவ்யாவ பார்க்குறாங்க. ஒரு கமெண்ட்டும் பதிலுக்கு சொல்லவே இல்ல 2 பேரும். ஸ்கிப் பண்ணி திவ்யா உடனே "ஏய் அத எடு" அப்படின்னு சொல்லி டாபிக்க மாத்திட்டாங்க. ஏன்னா, கேமரா முன்னாடி கூட நம்ம விஜே பார்வதி கிட்டயே டபுள் கேம் தான் ஆடுறோம்ன்றத காட்டிக்க கூடாது அப்படின்னு செம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க திவ்யா அண்ட் சாண்ட்ரா. அப்போ நம்ம இப்ப இவங்கலாம் பண்றாங்களோ டபுள் கேம் விஜய் பார்வதி பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்கலாம் பண்ற அந்த மாரி டபுள் கேம் நம்மளும் ஆடணுன்ற பேர் வந்துரக்கூடாதுன்னு. அப்ப இவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு எங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, 24/7 வரக்கூடாதுன்னா, தம் ரூம் இருக்குல்ல, தம் ரூம்ல போய் தான் இவங்க எல்லாருமே மைக்கையும் கழட்டி வச்சுட்டு, அமைதியா நின்னு குசு குசுன்னு காதுக்குள்ள பேசிட்டு வந்துருவாங்க போல இருக்கு ஸ்ட்ராட்டஜி. நான் ரொம்ப நாளா அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப எப்போதான் இவங்க போய் சீக்கிரட்டா பேசுவாங்க. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. ஒண்ணு இந்த டிரெஸ் சேஞ்ச் ரூம்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல வந்து இந்த கர்டைன் போட்ட ரூம் ஒண்ணு இருக்குது. அதுல குசு குசுன்னு நின்னு நீங்க பேசலாம். இல்ல அப்படின்னா ஒரே பாத்ரூம் கதவ சாத்திக்கிட்டு உள்ள போய் நின்னு 2, 3 பேர் பேசலாம். அதுவும் பண்ணுவாய்ங்க போன சீசன்லலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சோ அப்ப அந்த மாரி இவங்க எங்கேயோ டிஸ்கஸ் பண்றாங்க. ஆன் கேமரா இதுவரைக்கும் போன வாரம் எப்போ போய் அந்த பார்வதியோட சேர்ந்தாங்களோ, அதுக்கப்புறம் சாண்ட்ரா அண்ட் திவ்யா ஆன் கேமரா, ஆன் ரெக்கார்ட் ஒரு வார்த்தை கூட பார்வதி எக்ஸ்ட்ரா இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. அப்ப எவ்வளவு ஸ்மார்ட் கேம் பார்த்துக்கங்க இதுல. பிரஜின் தான் முட்டாள்தனமா வந்துட்டு இந்த பாயிண்ட்ட சொல்லிட்டாப்ல. உடனே 2 பேரும் அமைதி. இப்ப பிரஜினுக்கு தனியா கொண்டு போய் பேசியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா. ஏய் கேமரா முன்னாடி பார்வதிக்கு அகைன்ஸ்டா நம்ம நாளைக்கு மாறப் போறோம்ன்றது இப்ப சொல்ல வேண்டாம்.